Assalamualaikum, welcome to my channel Neelu Amju Taster. Al-Rafa dumpling soup எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, வெங்காயம், 2 முட்டை, மேகி ஸ்டாக், மிளகு, சீரகம், தனியா, பட்டர், ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் மேகி, அதுக்கப்புறமா முட்டைகோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அதில் வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா அதை வதக்குங்க. அதுலேயே லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பட்டர் போட்டிங்கன்னா கலர் மாறிடும், அதுக்கப்புறமா கருகிடும். அதுக்கப்புறமா அது வெந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டாக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. மிளகு, தனியா அதெல்லாம் இந்த நம்ம சாஸ் பண்ணோம் இல்லையா, அதில் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறமா க்ரீன் சில்லி சாஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆனோன்னு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியும் சோயா சாஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி மேகியை ஒரு ஃபில்டரில் வச்சு தான் நம்ம வேக வச்சு ஐஸ் வாட்டரில் போடணும். அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி முட்டைகோஸு, மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச சாஸை இதில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 2 முட்டையை நம்ம பீட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி லைட்டாக வரும் அந்த தண்ணியில். அந்த டைமில் இந்த டம்ப்ளிங்ஸ் இருக்கு இல்லையா, இது வெஜ்ஜு டம்ப்ளிங்ஸ் தான். இதை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கடையில் வாங்கினது தான். அதுக்கப்புறமா மேகி வச்சு இந்த சூப் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு டம்ப்ளிங் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான். ஈஸியான அல்-ரஃபா டம்ப்ளிங் சூப் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களோட ஓன் ரெசிபி. பாய்.